என்ற மாமன்னன். பரீட்சித்துவின் இறுதி பயணம். ஒரு மனிதன் தன் மரண நாள் முன்பே தெரிந்தால் அவன் என்ன செய்வான்? பயப்படுவானா? ஒளிந்து கொள்வானா? அல்லது வாழ்க்கையை இன்னும் பிடித்து 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 வாழ முயற்சிப்பானா? ஆனால் இந்த கதையின் நாயகன் வேறு. அவர் ஒரு மாமன்னன். பாண்டவர்களின் வம்சத்தில் பிறந்தவர். அர்ஜுனனின் பேரன், அபிமன்யுவின் மகன். அவர்தான் பரீட்சித்து மன்னன். ஒரு நாள் வேட்டைக்காக காட்டிற்குள் சென்றிருந்தார் மன்னன். நேரம் கடந்து போனது. வெயில் கடுமையாக இருந்தது. தாகமும் சோர்வும் அவரை வாட்டின். அந்த நேரத்தில் ஒரு ஆசிரமம் அவருக்கு தெரிந்தது. அங்கு ஒரு முனிவர் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருந்தார். மன்னன் அவரிடம் சென்றார். முனிவரே, எனக்கு தண்ணீர் கொடுக்க முடியுமா? ஆனால் அந்த முனிவர் ஆழ்ந்த சமாதியில் இருந்ததால் அவர் எதையும் கேட்கவில்லை. அது மன்னனுக்கு ஒரு அவமதிப்பாக தோன்றியது. அந்த ஒரு கணம் அவரது மனம் தவறிவிட்டது. அருகில் கிடந்த ஒரு இறந்த பாம்பை எடுத்தார். அதை முனிவரின் கழுத்தில் மாலையாக வைத்து விட்டார். பிறகு அங்கிருந்து வெளியேறினார். சில நேரம் கழித்து அந்த முனிவரின் மகன் அந்த காட்சியை பார்த்தான். அவன் கோபத்தில் திளைத்தான். அவன் சாபமிட்டான். ஏழு நாட்களுக்குள் தட்சகன் என்ற நாகம் அந்த மன்னனை தீண்டி அவனை மரணமடையச் செய்யும். இந்த செய்தி பரீட்சித்து மன்னனிடம் வந்தது. ஒரு மனிதன் இன்னும் 7 நாட்களில் இறந்து விடுவான் என்று தெரிந்தால் அவன் மனம் என்ன ஆகும்? பயம், அவசரம், துக்கம். ஆனால் பரீட்சித்து மன்னன் அப்படியில்லை. அவர் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தார். பிறகு மெதுவாகச் சொன்னார், இந்த சாபம் எனக்கு ஒரு தண்டனை இல்லை. இது எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு. அவர் தன் தவறை உணர்ந்தார். உடனே தன் ராஜ உடைகளை கழற்றினார். அரண்மனைக்கு திரும்பி தன் மகன் ஜனமேஜயனை அழைத்தார். அவரை அரியணையில் அமர வைத்து முடிசூட்டினார். அரசாட்சியை மகனிடம் ஒப்படைத்தார். பிறகு மெதுவாக அரண்மனையை விட்டு வெளியேறினார். ஒரு மன்னன் ஒரு சாதாரண மனிதனாக வாழ்க்கையின் இறுதி பயணத்தை தொடங்கினார். அவர் சென்ற இடம் புனிதமான கங்கை நதிக்கரை. அங்கு பல முனிவர்களும் ரிஷிகளும் ஏற்கனவே கூடியிருந்தனர். அவர்கள் எல்லோரும் ஒரே விஷயத்தை அறிந்திருந்தனர். இந்த மன்னனுக்கு இன்னும் 7 நாட்கள் மட்டுமே. அந்த கூட்டத்தின் நடுவில் ஒரு இளைஞன் வந்தார். அவர் வியாச முனிவரின் புதல்வர், மகா ஞானி சுக பிரம்மரிஷி. அவரை கண்டவுடன் அனைத்து முனிவர்களும் மரியாதையுடன் எழுந்தனர். பரீட்சித்து மன்னன் அவருக்கு முன் வணங்கினார். பிறகு ஒரே ஒரு கேள்வி கேட்டார். முனிவரே, ஒரு மனிதன் இன்னும் சில நாட்களில் இறக்கப் போகிறான் என்று தெரிந்தால் அவன் செய்ய வேண்டிய மிகச் சிறந்த காரியம் எது? அந்த கேள்வி மனித வாழ்க்கையின் மிகப் பெரிய கேள்வி. அதற்கு பதிலாக சுகமுனிவர் ஆரம்பித்தது ஒரு அற்புதமான ஞானப் பயணம். அதுவே
ஸ்ரீமத் பாகவதம். 7 நாட்கள் பரீட்சித்து மன்னன் அங்கு இருந்தார். அவர் உணவு சாப்பிடவில்லை, உறங்கவும் இல்லை. முழு மனதுடன் அந்த ஞானத்தை கேட்டார். உலக வாழ்க்கையின் அனைத்து பற்றுகளையும் மெதுவாக விட்டுவிட்டார். சுகமுனிவர் அவருக்கு சொல்லிக் கொடுத்தார், இந்த உடல் ஒரு நாள் அழியும், ஆனால் உயிர் அழிவதில்லை. மரணம் என்பது முடிவு அல்ல, அது ஒரு மாற்றம். நாட்கள் நகர்ந்தன. முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 7ஆவது நாள் அண்மித்தது. அந்த நாளில் தட்சகன் என்ற நாகம் மன்னனை அணுக முயன்றது. தக்ஷன் எவ்வளவோ முயன்றும் நெருங்க முடியவில்லை. அப்போது தந்திரமாக ஒரு சிறிய புழுவாக மாறிக்கொண்ட ஒரு பழத்தின் உள்ளே மறைந்து கொண்டது. அந்த பழம் மன்னனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. ஆனால் அந்த நேரத்தில் பரீட்சித்து மன்னன் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். அவருக்கு இப்போது மரணத்தின் மீது பயமில்லை. தட்சகன் தன் உண்மையான உருவத்தை எடுத்தது. அவன் மன்னனை தீண்டினான். ஒரு கணத்தில் மன்னனின் உடல் சாம்பலானது. ஆனால் அதற்கு முன்பே பரீட்சித்து மன்னன் தன் ஆன்மாவை இறைவனுடன் இணைத்திருந்தார். அவர் மோட்சமடைந்தார். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம், மரணத்தை வெல்வது அதிலிருந்து ஓடுவதால் அல்ல, அதை அமைதியாக எதிர்கொள்வதால். வாழ்க்கை எப்படி தொடங்கியது என்பது முக்கியமல்ல, அது எப்படி முடிகிறது என்பதே ஒரு மனிதனின் உயர்வை தீர்மானிக்கிறது. மரணத்தைக் கண்டு அஞ்சாமல் அதை ஆன்மீக உயர்வாக மாற்றிய மன்னன் பரீட்சித்து. அதனால்தான் அவர் மரணத்தை வென்ற மாமன்னன்.